புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். திருமணத்தை மீறிய தகாத உறவுகள் கொடுக்கக்கூடிய பரிசுகள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வள்ளுவர் பகுதியில் மர அறுப்பு ஆலை குத்தகைதாரர் கொன்று எரிக்கப்பட்ட பயங்கரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். திருமணம் மீறிய உறவுகள் என்றைக்குமே விபரீதத்தில் தான் முடியும் என்பதற்கு பல்வேறு சாட்சிகள் இருந்தாலும் கூட பலரும் தங்களுடைய சல்லாபத்தினால் இது போன்ற விபரீதங்களில் சிக்கி முடிவில் உயிரையே இழக்கும் சம்பவங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது. அப்படித்தான் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வள்ளுவர் வீதி பகுதியை சேர்ந்த சின்னப்பராஜ் அவிநாசி சிந்தாமணி தியேட்டர் பகுதியில் மர அறுப்பு ஆலையை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்துள்ளார். இவருக்கு மனைவி மற்றும் 2 மகள்கள் இருக்கும் நிலையில் சின்னப்பராஜிற்கு பல பெண்களுடன் தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல அவிநாசியை அடுத்த நடுவச்சேரி பகுதியில் தனியாக வசித்து வரும் கூலி தொழிலாளியான கூடலூர் பகுதியை சேர்ந்த பூமணி என்ற பெண்ணுடன் சின்னப்பராஜுக்கு தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சின்னப்பராஜ் பிற பெண்களுடன் தொடர்பில் இருப்பது குறித்து இவர்கள் இருவருக்கும் இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை வந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் இரவு வழக்கம் போல அவிநாசியை அடுத்த சிந்தேரிப்பாளையம் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையின் ஓரம் இருந்த தடுப்புச் சுவரின் மீது இருவரும் அமர்ந்து மது அருந்தி கொண்டனர். அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் மிகுந்த ஆத்திரமடைந்த பூமணி தான் கொண்டு வந்திருந்த செல்போன் பவர் பேங்கால் சின்னராஜின் பின்மண்டையில் கடுமையாக தாக்கினார். இதனால் நிலை தடுமாறிய சின்னப்பராஜின் மீது தான் ஏற்கனவே திட்டமிட்டு கேனில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை ஊற்றி இருக்கிறார். பதற்றமடைந்த சின்னராஜ் தப்பி ஓட முயன்ற பொழுது உடனே அவர் மீது தீ வைத்திருக்கிறார் பூமணி. ஏற்கனவே தலையில் பட்ட காயத்தால் நிலை குலைந்த சின்னப்பராஜ் உடலில் தீப்பற்றி பாதி எரிந்த நிலையில் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து பூமணி தனது வீட்டிற்கு சென்றுவிட்டு இன்று அதிகாலை அவிநாசி காவலயத்தில் சரணடைந்து நடந்த சம்பவத்தை கூறியிருக்கிறார். அதிர்ச்சியடைந்த அவிநாசி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்த பொழுது பூமணி சொன்னது உண்மை என தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து அவிநாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் தகாத உறவில் இருந்த பெண் மர அறுப்பு ஆலை குத்தகைதாரரை தாக்கி எரித்து கொலை செய்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருமணத்தை மீறிய தகாத உறவில் ஏற்பட்ட தகராறுல மர அறுப்பு உரிமையாளர் கொன்று எரிக்கப்பட்ட சம்பவத்தில் அதே திருப்பூரில் திருமணம் மீறிய தகாத உறவில் இருந்த பெண் தொடர்ந்து ஆண்கிட்ட பேச மறுத்ததுனால ஆத்திரமடைந்த அந்த நபர் அந்த பெண்ணை அரிவாளால் வெட்டிய பயங்கரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழு பகுதியை சேர்ந்தவர் சித்ரா. இவரது கணவர் கொரோனாவில் இறந்துவிட்ட நிலையில் தன்னுடைய 14 வயது மகளுடன் தனியாக வசித்து வந்த சித்ராவிற்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் மெக்கானிக் கருப்பண்ணன் என்பவர் உடன் பழக்கம் ஏற்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பழக்கமானது தொடர்ந்து வந்த நிலையில் இவர்களுக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்ததால் கடந்த 1 மாதத்திற்கு முன்பிருந்து சித்ரா கருப்பண்ணனுடன் பேசுவதை தவிர்த்து வந்திருக்கிறார். இது மேலும் பிரச்சனையானதை அடுத்து இது தொடர்பாக அவிநாசிப்பாளையம் காவலயத்தில் புகார் அளித்ததுடன் அங்கேயே தங்கள் இருவருக்குள் எந்தவித தொடர்பும் இல்லை என எழுத்துப்பூர்வமாக இருவரும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தனர். இந்நிலையில் சித்ராவுடனான தொடர்பை விட முடியாமல் கருப்பண்ணன் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இதனால் கடந்த வாரம் சித்ராவிடம் மீண்டும் பேச வந்திருக்கிறார். ஆனால் அவரோ தவிர்த்து வந்திருக்கிறார். இதனால் கருப்பண்ணன் மிகவும் ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று காலையில் சித்ரா தனது மகளை பள்ளியில் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய பொழுது அங்கு வந்த கருப்பண்ணன் தன்னுடன் ஏன் பேச மறுக்கிறாய் என கூறி தகராறில் ஈடுபட்டு இருக்கிறார். மேலும் வீட்டிற்குள் வர முயற்சியும் செய்தார். ஆனால் அவரை சித்ரா தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கருப்பண்ணன் தான் கையில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து சித்ராவின் கை மற்றும் கால்களை சரமாரியாக வெட்டினார். இதில் சித்ராவின் இடது கை துண்டாகி தொங்கியது. இதனால் வலியில் அலறி துடித்த சித்ராவின் நிலையைக் கண்டு மனமிறங்கிய கருப்பண்ணன் அவரே 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து வரவழைத்து அது மட்டுமின்றி அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளார். மேலும் தனது நண்பர்களிடம் தான் சித்ராவை வெட்டிவிட்டதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார்.
இது குறித்து தகவல் அறிந்து வந்த அவினாசிபாளையம் காவல்துறையினரிடம் தானே சரணடைந்திருக்கிறார். இது குறித்து அவினாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சித்ராவின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தகாத உறவில் இருந்த பெண் பேச மறுத்ததால் அரிவாளால் வெட்டிவிட்டு சிகிச்சைக்கும் மருத்துவமனையில் சேர்த்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இடைவேளைக்கு பிறகு தொடரும்.